வெல்கம் பேக் நண்பர்களே. இது ஒரு புது வீடியோ. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஜாலியான வீடியோவா தான் இருக்க போகுது. இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டேன். அதை மறக்காம லைக் போயிட்டு பார்த்துட்டு உங்க சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காம இந்த வீடியோவையும் லைக் பண்ணி ஃபுல்லா பார்த்துட்டு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பர்களே, எதை பத்தி பேசணும்னு நினைச்சேன்னா, ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு வீடியோவா இருக்கும் இந்த வீடியோ. நான் நிறைய வீடியோஸ் பண்ணிட்டேன். இது என்னோட எத்தனாவது வீடியோ, கரெக்டாக ஒரு 45 அந்த மாதிரி அந்த அரௌண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனாவது வீடியோ. இது வரைக்கும் பார்த்த வீடியோட லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே நண்பர்களே, அப்போ தான் எனக்கு ஆடியன்ஸ் சேருவாங்க. ஆடியன்ஸ் இருந்ததுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு இது வரும், பூஸ்ட் வரும், கான்ஃபிடன்ஸ் வரும். அதனால் ஓகே, இப்போ அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எதை பற்றி பேசலான்னு வந்தேன்னா, மைக்கேல் ஜாக்சனை பற்றி பேசணும் வந்து நண்பர்களே. மைக்கேல் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2026 ரிலீஸ் ஆச்சு. இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆனது. ரிலீஸ் ஆகி ஓடிடிலே வந்துடுச்சு படம். நீங்கள் படத்தை போய் ஓடிடியில் கூட பார்த்துக்கலாம். படம் சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. கண்டிப்பாக படத்தை ஒர்த் வாட்சிங் தான். தேட்டரில் மிஸ் பண்ணியிருப்பீங்க. தேட்டரில் மிஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக இங்கே போய் பார்த்துக்கலாம். டிவியில் இருக்கும். எதில் அமேசான் ப்ரைம் நினைக்கிறேன், ப்ரைமில் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரைமில் போயிட்டு பாருங்கள், படம் இருக்கும். டவுன்லோட் பண்ணி பாருங்கள். பைரசி பண்ணாதீங்க, டெலகிராமில் பார்க்கக்கூடாது. ஓகே, நான் தான் வீடியோக்குள்ள போகிறேன். ஓகே நண்பர்களே, எதை பற்றி பேசணும்னா, மைக்கேல் ஜாக்சன் த லெஜெண்ட், லிவிங் லெஜெண்ட். அவர் எப்படின்னா லிவிங் லெஜெண்ட், இறந்து போயிட்டார். சாரி, அப்போ இருந்தப்போ லிவிங் லெஜெண்ட், இப்போ அவர் உயிரோட இல்லை. அதனால நோ லிவிங் லெஜெண்ட். என்ன பிரச்சனைனா, அவரு எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவரோட பாட்டில் வந்து இந்த தே டோன்ட் ரியலி கேர் அபவுட் அஸ்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு, அந்த இதில் மெக்சிகோவில் கூட போயிட்டு அந்த கேங்ஸ்டர்ஸ் ஏரியாவுக்கு நடுவில் பாட்டை வந்து ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி பில்லி ஜீன், த்ரில்லர்னு ரொம்ப ஹிட்டான ஆல்பம்லாம் நிறைய இருக்கு. அந்த ஆல்பம்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஆல்பம்ஸ்லாம் வந்தது. கண்டிப்பாக எல்லா ஆல்பமும் நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு அந்த பர்டிகுலராக அந்த மெக்சிகோவில் எடுத்த ஆல்பம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது நிறைய பேசப்பட்டுச்சு வெளியே. அதனால வேர்ல்டு ஃபுல்லாக பேசப்பட்ட விஷயங்கள்ல அதில் ஒன்று. அதனால மைக்கேல் ஜாக்சனை பற்றி வெளில தெரிந்து வந்ததும் அதான், வேர்ல்டு லெவலில் ஃபேமஸாக இருந்தது. அவர் ரொம்ப 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 இதுவான டைப். அவர் வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட நேச்சுரல் பேசுகிற டோன் தான் அவன் வாய்ஸ் ஆங்க. நானும் அது ஏதோ சும்மா அவர் பாடுறப்ப மட்டும் அந்த பாடுவார் அப்படின்னு நினச்சா, பேசுகிறப்பையும் அவர் அந்த குழந்தை மாதிரி தான் பேசுறாரு. ரொம்ப யங்கான வாய்ஸாக இருக்குது. ரொம்ப யூத் வாய்ஸ் அவருக்கு. அந்த யூத் வாய்ஸ் வச்சு அவர் பேசி பாடி நிறைய பேர் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயத்தில். ஓகே, பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும். அதனால மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு ஓகே வீடியோக்குள்ள இந்த இதை கூட அப்பப்போ சமாளிச்சிடலாம். இது எங்கேருந்து வருதுன்னே தெரியல சவுண்டு. யார் என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல. பக்கத்தில் வேலை நடக்குது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு பக்கத்தில். அதனால இந்த சவுண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகே, நம்ம இப்போ வீடியோ டைரெக்டாக பேச ஆரம்பிச்சிடும். மைக்கேல் ஜாக்சனை பற்றி பேசலாம்னு வந்தோம். அவரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலராக அவர் வாய்ஸே தனியாக தெரியும். இதுதான் பேசணும்னு நினச்சேன். மறக்காமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பாய்.